நாளை மறுமையில யார் தெரியுமா முஃப்லிஸ்? தன்னுடைய அமல்களை ஜகாத்தாக, ஹஜ்ஜாக, அமல் அத்தனை தொழுகையாக, நோன்பாக என்ன செய்வான்? நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வரப்படுவான். நல்ல அமல்களை கொண்டு வந்திருப்பான். வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் சில மனிதர்களை அவனை பார்த்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவன் என்னை அடித்தான். அது அடித்ததற்கு பகரம் என்ன கொடுக்க முடியும்? அடியா கொடுக்க முடியும்? இவனுடைய நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுக்க முடியும். ஒருவர் சொல்வார், கதஃப அன்னி, என்னை அவர் என்ன செய்தார்? அவதூறாக பேசினார், என்னை பற்றி அவர் தவறாக கருத்து பேசினார், என்னை பற்றி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவர் பகிர்ந்தார் என்று ஒருவர் சொல்லும் பொழுது எல்லா நன்மைகளும் எடுத்து எடுத்து யார் யார் சொல்கிறார்களோ அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க முடியும். கடைசியில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவருடைய அமல்கள் அத்தனையும் தீர்ந்து போய்விடும். ஆனால் இவர் பேசிய வார்த்தைகள், இவர் பகிர்ந்த அந்த விஷயங்கள் இருக்கிறது, அது என்ன செய்யாது? முடியாது. கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், யாரை பற்றி இவர் தவறாக பேசினாரோ அவரிடத்தில் தீமைகள் இருந்தால் அந்த தீமைகளை எடுத்து இந்த மனிதரிடத்திலே போடும்.